இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குமே. இதுலேயே வீட்டில் 30,000 சம்பாதிச்சாந்து கொடுக்குறோம் குடும்பத் தலைவர், அவனுக்கு மரியாதை கிடையாது. வீட்டில் 20 மணி நேரமும் டிவி பார்க்குறா, சீரியலில் மனைவி, குடும்பத் தலைவி, மங்கையர் குல மாணிக்கம், அவளுக்கு தான் முக்கால்வாசி பேர் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா பொம்பளை ஓட்டு வாங்கணும்ல, இல்லைன்னா 5 ஆண்டா குச்ச பையன் தொடப்பக்கட்டா லாட்ரி ஆகிப்பனே, செருப்பா லாட்ரி ஆகணே அப்படின்னு ரீல்ஸ் போட்டுருவாளுங்க. அப்படி எனக்கு என்ன போட்டுக்கிட்டு போகிறீங்க, நான் சாரி எடுக்கிறேன். இந்த பொம்பளைக்கு என்ன தெரியும் பண்ணுவாங்க, 30,000 சம்பாதிச்சு கொடுக்குறான்ல அந்த வீட்டுக்காரன் அத்தை நான் சமையல் கட்டில் நெருப்புல வேவரன்னுவா. முன்ன மாரி அடுப்பை ஊதி எங்கள் அம்மா பாட்டி காலத்தெல்லாம் வயல்வெளிக்கு காட்டுக்கு போய் அந்த முள் மரம் இதெல்லாம் வெட்டி தலையில் சுமந்துக்கின்னு வந்து அடுப்பை ஊதி ஊதி பற்ற வச்சு அந்த காட்டு நெருப்பில் உட்காந்துன்னு வீட்டு வீட்டில் செய்ய முடியாது, புகை பண்ணிடுன்ட்டு தனியாக பக்கத்தில் ஒரு ஓலை கொட்டா மாதிரி போட்டு அதை தான் சமைப்பாங்க. அதான் நாகரிகம். அதில் சமைச்சா நீ சொன்னால் ஒத்துக்கலாம், பேக்காட்டில் வேற வறு ஓடிச்சினுவன் முள்ளு பத்து விஷயம். இவன் கேஸையா சும்மா டக்குன்றா, அதுக்கு உப்புன்னு எரியுது. ஓலையை அடிச்சு முதல்ல தண்ணி ஊற்றுறா, ஒலைக்கு ஒலை ஊற்ற டக்குன்னு 10 வயசு திப்பி திப்பி திப்பின்னு ஓடுறான். எங்கடா ஓடுறான், பாத்ரூம் கிட்ட போகிறாளான்னு பார்த்தா டிவி சீரியல் போடுறான், அதை பார்க்கறதுக்கு ஓடுறான். அப்புறம் வந்து அரிசி ஊற வச்சுட்டு ஒரு வாட்டி ஓடுறான், ஓலையில் போட்டு ஒரு வாட்டி ஓடுறான். இதெல்லாம் கால் வலி ஏற்றிக்கிச்சாம்பா அவளுக்கு. அவங்க அம்மா அவன்கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணி, ஏம்மா இந்த அடுப்படிக்கும் இப்போ கிச்சனுன்றாங்க, அப்போ எங்கள் காலத்தில் அடுப்படி, இந்த அடுப்படிக்கும் இந்த வராண்டாகும் இப்போ ஆளு கீழு போன்றானுங்க. இந்த வராண்டாகும் ஓடி ஓடி ஓடிட முடியலம்மா, வராண்டாவில் டீ வச்சுட்டாம்மா அந்த மனுஷன், இங்கே தான் போடுறானா போட மாட்டாம்மா, நான் ஓடி ஓடி ஒரு நாளைக்கு 50 வாட்டி போய் வரேன், என் காலெலாம் வலிச்சு முட்டியே தேங்கி போச்சுமான்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க ஆத்தாக்காரி அவங்க அப்பெல்லாம் வந்து அவங்க மச்சான் மாமெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணி முதல்ல ஒரு டிவி வாங்கியாந்து அது கிச்சனை பூச்சனை சொல்கிறாங்க, சமையல் கட்டு அதில் மாட்டு